வணக்கம். செந்தில் பாலாஜி வாக்குமூலம், ஸ்டாலின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை செய்ய விஜய் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு. நேற்று தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 35 பக்கங்கள் கொண்ட கடிதம் கொடுக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியின் மீது மிக முக்கியமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் ஆட்சியின் பொழுது 2011, 2016 ஆண்டுகளில் வேலை வாங்கி தருவதாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சுமார் 450 கோடி மோசடி செய்ததாகவும், அதனைத் தொடர்ந்து திமுகவின் ஆட்சியில் மின்சார ஊழல், அதாவது மின்சார டெண்டர் முறைகேடு வழக்கிலும் சுமார் 394 கோடி ஊழல் செய்யப்பட்டதாகவும், மதுபான ஊழல் வழக்கிலும் செந்தில் பாலாஜியின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 15 மாதங்கள் புழல் சிறையிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அடைக்கப்பட்டார். தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணையில் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு கிட்டத்தட்ட பல முறை கடந்த ஆட்சியில் நாங்கள் கடிதங்களை கொடுத்துள்ளோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அவரை பாதுகாப்பாக ஸ்டாலின் அவர்கள் வைத்துவிட்டார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். விஜய் அவர்களோ, உண்மைக்கு நிச்சயமாக நான் உறுதுணையாக இருப்பேன், உங்களது நடவடிக்கைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம், எப்ப வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிற்குள் விசாரணைக்காக செந்தில் பாலாஜியை அழைத்து செல்லலாம், சென்னைக்கோ அல்லது டெல்லிக்கோ விசாரணைக்காக அழைத்து செல்லலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாப்பாக அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு பக்கபலமாக இருந்ததாகவும், செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகவே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வரை ஸ்டாலினுக்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. கிட்டத்தட்ட 4 வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததன் காரணமாக செந்தில் பாலாஜி பாதுகாப்பான வளையத்திற்குள் இருந்தார். ஆனால் தற்பொழுது எதிர்பாராத விதமாக ஒட்டுமொத்த அரசியல் களமும் தலைகீழாக மாறிவிட்டது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு தவறு கூட நடக்கக்கூடாது என்பதை பார்த்து அரசாங்கத்தை நடத்தி வருகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். தற்பொழுது முதலாவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக விசாரணைக்காக தமிழகத்திற்கு அமலாக்கத்துறை வருகை தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக கரூர் வழக்கில் யார் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறாரோ, அதாவது இறைவன் நிச்சயமாக தவறு செய்தவனுக்கு தகுந்த தண்டனையை காலம் தாழ்த்தினாலும் அதை கொடுப்பான் என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. அதற்கேற்ப தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பித்து விட்டதாக அன்று நினைத்தார். ஆனால் இன்று முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே கிட்டத்தட்ட 15 நாட்களிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாகவே விஜய் அவர்களிடம் அனுமதி கேட்கக்கூடிய அளவிற்கு விஜய் அவர்களுக்கான அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பதவியையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றும் தற்பொழுது சமூக ஊடகங்களில் அந்த கரூர் சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த அசம்பாவிதத்திற்கு முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி தான், அதற்கான தண்டனையையும் அவர் பெறுவார் என்பதற்கேற்ப தற்பொழுது ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்று விட்டால் என்னவெல்லாம் நடக்கும்? முதலில் 4 முக்கியமான நிர்வாகிகள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களையும் டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். மேலும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணையையும் நடத்துவார்கள். டெண்டர் ஊழல் முறைகேடு, அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செய்த முறைகேடு, ஒவ்வொரு வழக்குகளும் தனித்தனியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதில் டாஸ்மாக் முறைகேடு, மின்சார ஊழல் முறைகேடில்தான் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்குவார். ஏனென்றால் இது இரண்டும் திமுகவின் ஆட்சியில் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு வருடமும் சுமார் 4500 கோடி வரை மோசடி செய்யப்பட்டிருப்பதாக அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். செந்தில் பாலாஜியுடன் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அவரது சகோதரர் அசோக்குமார் போன்றவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும். நிச்சயம் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார் அல்லவா, அவர் இவருக்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பார் அல்லவா, அதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால்
நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும். ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருந்தாவது பல விதிமுறைகளை பின்பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்யலாம். ஆனால் தற்பொழுது எம்எல்ஏவாகவும் அவர் இல்லை. அதனால் எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடையாது. இதனால் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு டெல்லிக்கு அழைத்து சென்றால் நிச்சயம் மிக பெரிய அளவில் தலைகீழாக திமுகவின் அரசியல் களம் மாறும். எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழக்க நேரிடும். உதயநிதி அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட முடியாது. முதல் நாளிலேயே சனாதனத்தை தேவையில்லாமல் பேசி வடமாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிவிட்டார் உதயநிதி. எதிர்க்கட்சி தலைவர் தகுதிக்கே இல்லாதவர்தான் உதயநிதி என்றும் அரசியல் முக்கியமான விமர்சகர்கள் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு விசாரணை சரியான நேரத்தில் விஜய் அவர்களது கைக்கு வந்துவிருக்கிறது. விஜய் அவர்கள் அதற்கான கையெழுத்தை இன்று காலை 11 மணிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து விட்டார். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் தலைகளாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் அனைவருமே தற்பொழுது பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் ஒருவர் மட்டும்தான் தவறு செய்தவரா என்று கேட்டால் 95% மாஜி அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. KN நேரு, பொன்முடி, அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் இவர்களது பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. நிச்சயமாக ஒவ்வொரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் மாஜி அமைச்சர்கள், அவர்களது பினாமிகள், ஏன் உதயநிதி உள்ளிட்ட பலரது பெயரையும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழிதாங்க முடியாமலும் தண்டனைகளை குறைக்க வேண்டும் என்றால் உண்மைகளை கூறினால்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்குகளை பதிவு செய்வார்கள். இல்லை என்றால் 20 முதல் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றால் வாழ்நாள் முழுவதும் செந்தில் பாலாஜி சிறை தண்டனையில்தான் இருப்பார். இதனால் நிச்சயமாக வாக்குமூலத்தை அவர் கொடுப்பார். அது மட்டுமல்ல, அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கில் ஜாமீன் என்பது கடினம்தான். செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 15 மாதங்களுக்கு பிறகுதான் அவருக்கு ஜாமீன் வந்தது. ஒருவேளை ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கி சென்றால் என்ன நடக்கும்? பதற்றமான சூழலை தற்பொழுது நினைத்து பார்த்தாலே திமுகவின் தொண்டர்களது அடிவயிறு கலங்கும் விதமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் யாரை தற்கூரி என்று கூறினார்களோ திமுகவினர்கள், அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பவரிலும் இருக்கிறார்கள். யாரையும் குறைவாக இழைபடக்கூடாது என்பதற்கு திமுகவினர்களுக்கு தகுந்த பாடத்தை தற்பொழுது இளைஞர்கள், பெண்கள் புகட்டிவிட்டார்கள் என்பதை சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நண்பர்களே, செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்தால் அதற்கான உரிய தண்டனை எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம்? சாதாரணமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த தவறுக்கு கிட்டத்தட்ட 8500 கோடி